இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 19/2/2026 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய நட்சத்திரத்தின் பேர் பூரட்டாதி நட்சத்திரம். திதி துதியை திதி. துதியை திதி மாலை 5:12 வரைக்கும் இருக்கும். திருதியை திதி பின்பு வந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரம் சாயங்காலம் 10:03 வரைக்கும் இருக்கும். பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே நாம் பல விதத்திலும் குரு வழிபாடு செய்வது நல்லது. இந்த குருவின் சித்தர் பீடங்களுக்கு சென்று வழிபடுவதும், முக்கியமாக இன்றைக்கு குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள் உண்டு. ராகு காலம் 1:30 மணி 3 மணி, யமகண்டம் 6லேருந்து 7:30, குளிகை நேரம் 9லேருந்து 10:30. வார சூலமாக தெற்கு, தைலம் பரிகாரம். கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:48 வினாடிகள். 6:33க்கு சூரியனின் உதயம். பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களும், விவாகம் செய்வதற்கான காரியங்களும், புதுசா யாருன்னா பார்க்கறதான செய்ய காரியங்களும் இன்னைக்கு நல்லா செய்யலாம். நல்ல பலன்கள் உண்டாகும். துத்தியை அப்படிங்கிற இந்த நாளிலே விவாகம் செய்வது நல்லது. வியாழக்கிழமையே குருவாரம் சக்சஸை கொடுக்கும். அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுக்கானதே. அதனால இன்னைக்கு சாந்தி ஹோமங்கள் செய்தால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 19ஆம் தேதியான இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி சூரியன், புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு என்கிற ஐவரும் சேர்ந்து கும்ப ராசியிலே, சனி பகவான் மீன ராசியிலே, குரு பகவான் வக்கரகதியிலே மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, செவ்வாய் தனித்து உச்சத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு மகர ராசி என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே கிரகங்களின் சேர்க்கையில் எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கு. இந்த 5 கிரக சேர்க்கைகள் இருப்பதனாலே லாபங்கள் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு உயர்வான எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். நிறைய இடத்துல நீங்க ரெகக்னைஸ் பண்ணப்படுவீர்கள். ஏன்னா உங்க ராசிநாதனே தொழிலில் உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனாலே அரசியலில் இருப்பவர்களுக்கும், தொழில் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாள் இனிமையான நாள். சித்தர் வழிபாடு செய்வது இன்றைக்கு அடிஷ்னலா பெனிஃபிட்டை கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.